அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி உண்டாவதாக. நாம் இந்த காணொளியின் ஊடாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் இஜாஸ் அகமது அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இஜாஸ் அகமது பிறந்த தேதி 1968 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 பிறந்த இடம் சியால்கோட், பஞ்சாப், பாகிஸ்தான். விளையாட்டு வகை வலதுகை துடுப்பாளர், பந்துவீச்சு இடதுகை ஸ்பின்னர், பொது வகை தாக்குதல் மிகு மிடில் ஓர்டர் பேட்ஸ்மேன். விளையாட்டு வாழ்க்கை. இஜாஸ் அகமது 1986 முதல் 2001 ஆண்டு வரை பாகிஸ்தான் அணிக்காக விளையாடினார். அவர் 1990களின் நடுப்பகுதியில் பாகிஸ்தான் அணியின் முக்கிய நடுத்தர வரிசை வீரராக இருந்தார். டெஸ்ட் கிரிக்கெட் 60 போட்டிகள் விளையாடி இருக்கின்றார். அதிலே 3315 ரன்களை பெற்றிருக்கின்றார். 12 சதங்கள் உட்பட 12 அரை சதங்களையும் பெற்றிருக்கின்றார். அதிகபட்சமாக 211 ஓட்டங்களை டெஸ்ட் போட்டியிலே பெற்றிருக்கின்றார். இதில் விசேடம் என்னவென்றால் 12 சதங்களிலே 6 சதங்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான சதங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் போட்டிகள். இவர் 250 ஒருநாள் போட்டிகளில் பங்கு பற்றியிருக்கின்றார். 6564 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 10 சதங்கள் 37 அரை சதங்கள் உள்ளடங்கலாக. அதிகபட்சமாக 139 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இது அவரது வாழ்நாளிலே கிடைக்கப்பெற்ற மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டம். இந்தியாவுக்கு எதிராக லாகூரிலே இடம்பெற்ற போட்டியிலே பெறப்பட்ட ஓட்ட எண்ணிக்கை. அந்த போட்டியிலே அவர் 9-6 ஓட்டங்களை விளாசியிருந்தார். இந்திய அணி நிர்ணயித்த 226 ஓட்டங்களை 26 ஓவர்களிலேயே வேகமாக துடுப்படுத்தாடி பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தார். மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். அந்த துடுப்பாட்டத்தின் போது இந்திய வர்ணனையாளர் ஹர்ஷ போக்லே கூறியிருந்தார், இந்த போட்டி இஜாஸ் அகமது அவர்களை 100 ஆண்டுகள் கடந்தும் கூட ஞாபகம் செய்யும் என்பதாக அந்த போட்டியினை பற்றி அவர் கூறியிருந்தார். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை இஜாஸ் அகமது அந்த போட்டியின் போது நிகழ்த்தியிருந்தார். விளையாட்டு பாணி. இஜாஸ் அகமது பாகிஸ்தானின் மிக தாக்குதல் மிகு மிடில் ஓர்டர் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக பெயர் பெற்றவர். பந்தை லொஃப்ட் செய்து அடிப்பதில் சிறந்தவர். அதாவது உயரமாக அடித்து பவுண்டரிகளுக்கு கடத்துவதில் மிக சிறந்த ஒரு வீரர். சுழல் பந்து மற்றும் வேக பந்துவீச்சு 2 பந்துவீச்சுகளையும் சமமாக கையாளக்கூடிய திறன் படைத்தவர். முக்கியமான போட்டிகளில் தைரியமான அழுத்த நிலை மாறும் இன்னிங்ஸ்களை ஆடியவர். அதாவது ப்ரெஷர் தரக்கூடிய நிலைமைகளிலும் கூட சிறப்பாக ஆடி போட்டிகளை தம்பக்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு வீரராகவும் இவர் காணப்பட்டிருக்கின்றார். அவருடைய அட்டாக் மைண்ட் மற்றும் உற்சாகம் காரணமாக ரசிகர்கள் அவரை ஃபைட்டர் என அழைப்பர் என்ற விடயமும் பிரபல்யமானது. அதேபோன்று அவரை ஒக்ஸ்மேன் என்பதாகவும் ஆஸ்திரேலியர்கள் அழைப்பார்கள் என்ற குறிப்புகளும் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு பந்தை அவர் அடிக்கின்ற பாணி வித்தியாசமாகவும் வேகமாகவும் இருக்கும். சிறந்த தருணங்கள். அவரது கிரிக்கெட் வாழ்விலே 1997 இந்தியாவுக்கு எதிராக 9வது சதம் பெற்ற அந்த போட்டி, நான் ஏலவே குறிப்பிட்டது போல 139 ஓட்டங்களை பெற்ற அந்த போட்டி அவரது கிரிக்கெட் வாழ்க்கையிலே ஒரு மைல்கல்லாக அமைந்த ஒரு போட்டி. அதேபோன்று 2000ஆம் ஆண்டிலே இலங்கைக்கு எதிராக இரட்டை சதம் பெற்று 211 ஓட்டங்களை பெற்றார். அதுவும் சிறந்த ஒரு தருணம். அதேபோன்று 1992ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பை வெற்றி பெற்றது. அந்த வெற்றி குழுவிலேயும் இடம்பெற்ற ஒரு வீரராக இஜாஸ் அகமது காணப்படுகின்றார். ஓய்வுக்கு பின்னர் அவர் பாகிஸ்தான் இளையோர் அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் காணப்பட்டிருக்கின்றார். தனிப்பட்ட சிறப்புகள். இஜாஸ் அகமது மிகவும் அமைதியான சுபாவம் உடை, அதே நேரம் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் அணிக்காக பல போட்டிகளை வெற்றி பெற்று பங்களிப்பு செய்த ஒரு வீரர், சிறந்த ஒரு வீரர் இஜாஸ் அகமது.